Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா பவர் பாயிண்ட் ஸ்லைடை எப்படி நம்ம ப்ரெசன்டேஷனாக வீடியோவாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் மெத்தட். எப்படி பண்ணலான்னா, இப்போது ஆல்ரெடி நீங்கள் ரெடி பண்ண ஸ்லைடு பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன ஸ்லைடு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, இதை தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதுதான் இப்போ நான் எடுத்திருக்க ஸ்லைடு, ஓகேங்களா? இதில் என்ன பண்ணலான்னா, ரெக்கார்டுன்னு போங்க. அதில் வந்துட்டு ரெக்கார்டு ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்துடும். ஹாய், தெரியுறேண்ணா உங்களுக்கு? இப்போ செட்டிங்ஸ் வேணும்னாலும் மாற்றிக்கலாம். கேமரா வேணும்னா கேமராவை ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹாய், ரெக்கார்ட் ஆகுதுங்களா? இங்கே இருக்குங்க இல்லையா, ரெக்கார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக ரெக்கார்ட் ஆக போகுது. Hi friends, today we are going to see study on current status of communication at site. ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. இந்த ஸ்லைடை வந்துட்டு நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் நோட்ஸ் என்ன கொடுக்குறீங்களோ அந்த நோட் இங்கே ஹைலைட்டர் வச்சோம் காட்டலாம். பென் மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், என்னென்ன பண்ணுறீங்களோ சொல்லிட்டு. திஸ் இஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ செகண்ட் ஸ்லைட் போயிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடுடைய ரெக்கார்டிங் தனியாக முடிஞ்சிருக்கும். இது செகண்ட் ஸ்லைடு தனியாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அப் டு எவ்வளோ ஸ்லைட் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே போகலாம். ஒவ்வொரு ஸ்லைடும் என்னென்ன நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வரீங்களோ எல்லாமே பொறுமையாக எல்லாம் சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். ஓகேங்களா? டிக் பாய், வேர் ஹவுஸ் டீட்டெயில், சிக்னல் டெஸ்ட், ரிசல்ட் ரிப்போர்ட், அந்த மாதிரி என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரெக்கார்ட் ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் இது க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிட்டு இங்கே வந்துட்டு நம்ம சேவ் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பார்த்தீங்களா? Hi friends, today we are going to see study on current status of communication on site. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. இந்த ஸ்லைடு வந்துட்டு நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் நோட்ஸ் என்ன கொடுக்குறீங்களோ அந்த நோட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஸ்லைடை வந்துட்டு வீடியோவை தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. அது தனி ஒரு பார்ட். இப்போ வந்துட்டு பிபிடியை வந்துட்டு எப்படி MP4 நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபைல் போயிட்டு அதில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கிரியேட் வீடியோன்னு இருக்கும். பார்த்தீங்களா? அதில் வந்துட்டு என்ன நமக்கு பிக்சல் ரேட் வேணுமோ அது கொடுத்துட்டு கிரியேட் வீடியோ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஃபைல் சைஸை பொறுத்து வீடியோ கிரியேட் ஆகிடும். சின்ன வீடியோவாக இருந்ததுன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். பெரிய வீடியோனா இட் வில் டேக் சம் மோர் டைம். அந்த மாதிரி ஆகும். இட் வில் டேக் சம் டைம். இப்போ நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு, செப்பரேட்டாக சேவ் ஆகிடுச்சு. அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே அசாம் விசிட்னு இருக்குது. இதுதான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ. ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படியோ வந்திருக்குன்னு. Hi friends, today we are going to see study on current status of communication at site. ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. இந்த ஸ்லைடு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மெத்தட். இப்படி தான் நம்ம பவர் பாயிண்டில் இருந்துட்டு வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.